நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நற்கருணையிலே வீற்றிருக்கிற ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க, நம்முடைய நாள் முழுவதும் நம்மை வழிநடத்த, நம்மை பாதுகாக்க, நம் தேவைகளை சந்திக்க இதோ நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். ஒப்பு கொடுத்து செபிப்போமா? ஆண்டவர் உங்களை எந்த அளவிற்கு நேசிக்கிறார் என்றால், ஆண்டவர் நமக்கு கற்பிக்கிற இந்த சொற்களை நாம் சற்று சிந்தித்து பார்க்கிற பொழுது அவர் நம்மை எந்த அளவிற்கு நேசிக்கிற தகப்பனாக இருக்கிறார் என்பது நமக்கு புலப்படும். நற்செய்தியில் ஆண்டவர் என்று சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் நீங்கள் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். பிரியமானவர்களே, பல வேளைகளிலே நாம் கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு அவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது அவரை துன்புறுத்துவோர்களாக இருக்கிறோம். அப்படி இருந்த பொழுதிலும் தந்தையாம் கடவுளிடம் இதோ நற்கருணை ஆண்டவர் நமக்காக வேண்டுகிறார், செபிக்கிறார், பரிந்து பேசுகிறார். அதே உள்ளத்தை நாமும் பெற்றுக்கொள்ள நம்மை அழைக்கிறார். நம்மை நேசிக்கிறவர்களையே நாம் திரும்ப நேசிக்கிறோம் என்றால் அதனால் நமக்கு கிடைக்க போகிற கைமாறு என்ன? எனவே பகைவர்களுக்காகவும் விரோதிகளுக்காகவும் வெறுப்பவர்களுக்காகவும் செபிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.